இன்றைய தகவல். பொதுவாக எங்களுடைய எண்ணங்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் சந்தோஷம், எல்லோருக்கும் விருப்பம். இன்றைய பொழுது எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். ஒவ்வொருவரும் பொழுதுவின் ஆரம்பத்தில் நினைப்பது அதுதான், இன்றைய எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய நாள் போக வேண்டும் என்று. அந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவதற்கு அதிலே முக்கியமான பங்கு எங்களுடையதாகத்தான் இருக்க வேண்டும். என்றால் நாங்கள் பல மனிதர்களை காணுகின்றோம். எங்களுடைய அன்றாட வாழ்வியலிலே குடும்பத்திலே உள்ளவர்கள், தொழிற்சாலைகளிலே உள்ளவர்கள், எம்மை சூழ்ந்து வாழ்கின்றவர்கள், நாங்கள் சந்திக்கின்றவர்கள், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான குண இயல்புகள் இருக்கும். ஒருவர் எப்படி கதைப்பார், ஒருவர் எப்படி நடைமுறைப்படுத்துவார், ஒருவர் எப்படி செயல்படுவார், இவையெல்லாம் எங்களுடைய மனதிலே பதியப்பட்ட விடயங்கள். எனவே இன்றைய பொழுது நாங்கள் சந்தோஷமாக கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஏற்றாற்போல நாங்கள் அமைதியை காத்து கொள்ள வேண்டும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இங்கிதங்களை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஏனென்றால் சில நபர்களை திருத்த முடியும், சில நபர்களை திருத்த முடியாது. அவர்கள் தங்களுடைய கொள்கைகளிலிருந்து இறங்கி வரக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இறங்காமல் அப்படியே இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இந்த 2 நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப எம்மை நெளித்து வளைத்து கொண்டு சென்று விட்டால் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், சந்தோஷமாக இருக்கலாம். என்றால் வாதம் செய்பவர்களோடு தான் வாதம் செய்ய முடியும். ஒரு வாதத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது அதை நியாயப்படுத்த, அதை எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் அந்த நியாயத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் சொல்லுவது தான் மனித நேயம் என்று சொல்வோம். அந்த வாதங்களை புரிந்து அதற்கு பதில் கொடுத்து அதற்கு சரியை சரியென்று தவறை தவறென்று உணர்கின்ற தன்மைகளை கொண்டவர்கள் மேன்மையானவர்கள். அந்த தன்மைகள் இல்லாதவர்களோடெல்லாம் நாங்கள் வாதம் செய்ய போகக்கூடாது. அப்படியே அவர்கள் சொல்வது தான் சரி என்று விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். என்றால் இதுதான் கற்றோர் செய்கின்ற மாண்பு என்று சொல்வார்கள். எனவே இப்படியான ஒரு சூழல் தான் இன்றைய உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய பொழுதை நன்றாக மாற்றிக்கொள்வதற்கு எம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நியதி, நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நியதி. நன்றி.